என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த புதன்கிழமையின் விடியலில் உன்னை தேடி வர ஒரு காரணம் உண்டு. உனக்கு மிகவும் பிடித்த ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறது. உனக்காக என்றும் இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன் கண் முன்னால் நிகழ்த்திவிடும் இந்த நாள் இன்று உன் வாழ்க்கையின் பொன்னான நாளாக மாறும் நேரம் என்பதனை நீ மறக்காதே. இன்றைய நாள் உனக்கு பிடித்த நாளாக மாற வேண்டும் என்றால் முதலில் உனக்குள் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் ஒரு சேர இருக்க வேண்டும். உன்னோடு இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சேர நான் சொல்லும் பொழுது அதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் மனநிலையில் இருக்க வேண்டும். என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நினைத்து கலங்கி விடாமல் என்ன நடக்கிறதோ அதிலிருந்து உன் வெற்றியை நீ பெறுவதற்கு துணிச்சலோடு இறங்க வேண்டும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீ பேச வேண்டிய விஷயங்களை எல்லாமும் சரியாக பேசிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த தாய் உனக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை என்று நான் உனக்கு நடத்தி தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத ஒரு அன்பு என்னிடத்தில் இருக்கிறது. உனக்கிருக்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் வலிமை எனக்கு இருக்கிறது. ஆனால் அதை நான் மட்டும் செய்துவிட்டால் போதாது, எனக்கு நீயும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த தாய்க்கு நீயும் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த வராகியானவள் உன்னை தேடி வருகின்ற பொழுதுகளில் எல்லாமும் நீ எனக்கு மிகுந்த மதிப்பு கொடுக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். மதிப்பை மட்டும் தந்தால் போதுமா என் பிள்ளையே? சரியான நேரத்தில் என் பிள்ளை எனக்கான அன்பையும் கொடுக்கத்தான் வேண்டும். நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன்னுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் துணையென்று நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று இந்த தாய் பேசும் விஷயங்களை எல்லாமும் நீ உன் கவனத்தில் கொண்டு வந்து விட்டால் போதும். வெற்றிக்கு மிகவும் நெருக்கத்தில் நீ நிற்பதனால்தான் அம்மாவினுடைய வாக்கு உன் செவிகளில் அடிக்கடி வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றது. உன் தாயின் வாக்கு எப்பொழுதும் உன்னை தொடர்கின்றது. சர்வசாதாரணமாக இது நடந்துவிடவில்லை. அவ்வளவு சுலபமாக இதை நான் நடத்திவிடவில்லை என்பதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சரியாக மாற்றட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சரியாக முன் கொண்டு வந்து நிறுத்தட்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு நான் கை கொடுத்து நிற்கும் இந்த நேரம் இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம், நம் வாழ்க்கை இனி எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாறப்போகிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தாயின் அன்போடும் அருளோடும் இனி உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களோடு உன்னை நீ நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துவிடு. காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வருவதில்லை. காரணமில்லாமல் உன் கண் முன்னால் வந்து நான் நிற்பதும் இல்லை. எல்லாமும் ஏதாவது ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலையை கவனத்தில் கொண்டும் இந்த வாழ்க்கையை உனக்கென சரியாக முன்னிறுத்தியும் வருகிறது என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த தாயினுடைய முழு ஈடுபாடு அதில் கலந்திருக்கிறது. இனியும் இதையெல்லாமும் நீ உனதென்று உறுதிப்படுத்தி கொண்டே இரு. வரும் துன்பங்களிலும்
ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. உன்னை தேடி வரும் கஷ்டங்களிலும் உனக்கான ஒரு தேவை இருக்கும் என்பதனை நீ நம்பு. என்னவாக இருந்தாலும் எதிலுமே நம் விருப்பம் போல இந்த வாழ்க்கை மாறப்போவதையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ ஒவ்வொன்றாக அடையும் பொழுது இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ கண்டு கொள்வாய். இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களோடு நீ எப்பொழுதும் சரியாக வாழ்ந்து காட்டி விடுவாய். விடியலில் தாய் உன்னை தேடி வருவதும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை நான் கொண்டு வந்து முன்னிறுத்துவதும் இனி எப்பொழுதும் போல உன்னை சரி செய்துவிடும் என்பதனை மறக்காது. எந்த இடத்திலும் என் பிள்ளை எந்த ஒரு சந்தோஷத்தையும் தொலைக்காமல் உனக்கான மன நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ தயாராக இருக்கிறாய் என்றால் அந்த இடத்தில் உன் வெற்றியை உறுதி செய்ய நான் வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை மறக்காதே. இந்த இடத்தில் உனக்காக எப்பொழுதும் நான் கை கொடுத்து நிற்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. மனதில் தோன்றும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் உனக்கான ஒரு முடிவு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் முழுக்க முழுக்க உன் விருப்பங்கள் எல்லாமுமே சரியாக உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையினுடைய மனது பட்ட பாடு என்னவென்று நான் அறிவேன். ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை அனுபவித்த கஷ்டங்கள் என்னவென்பதனை நான் அறிவேன். என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கும் பல துன்பங்களுக்கு காரணமானவர்களையும் நான் அறிவேன். எந்த நிலை வந்தாலும் அதை கடந்து வாழ என் பிள்ளைக்கு நான் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் என் பிள்ளையை வாழ வைக்க நான் போராடி கொண்டிருக்கிறேன். 1000 சோதனைகள் வருந்தாலும் அதிலிருந்து தன்னை மீட்டெடுக்கும் ஒரு மன வலிமையை என் பிள்ளைக்கு நிச்சயமாக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு சந்தோஷத்தையும் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் அந்த பிரச்சனைகளிலிருந்து வரக்கூடிய ஒரு முடிவுதான் உன்னுடைய மன வலிமை என்பதனை நீ மறக்காதே. அதுதான் உன் வாழ்க்கைக்கான தீர்வு என்பதனை நீ மறக்காதே. நிச்சயமான ஒவ்வொரு தருணங்களிலும் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை தன்னுடைய நம்பிக்கையினால் தன் வாழ்க்கையை மீட்டெடுத்ததற்குரிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதனை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ நிச்சயம் என்னவென்று புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய். உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு பாடங்களையும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. புரியாது போனாலும் தெரியாது போனாலும் நடப்பது ஒவ்வொன்றும் இனி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லித்தரும் பொழுது நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இது எதனால் நடக்கிறது என்ற ஒரு யதார்த்தம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சியை நாம் காணக்கூடிய நேரம் வரும் பொழுது நமக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைக்கும் ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகளை கொடுக்கலாம். என்ன நடக்கிறது, நம் தாயானவள் நல்லது நடக்கும் என்று சொல்கிறாளே என்று நீ நினைக்கலாம். ஆனால் எல்லாமும் நடந்தேறும் பொழுது தாய் உனக்கு கொடுத்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் நீ வெற்றியை பெறும் பொழுது நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய். வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து உன்னை நான் தெளிவுபடுத்தும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை சரியாக தேற்றும். சரியான மனநிறைவோடு உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வந்து தரும் என்பதனையும் நீ மறக்காதே. உள்ளதை உள்ளபடி நாம் புரிந்து கொண்டோமானால்
எல்லா விஷயங்களையும் நாம் நன்மைகளோடு தெரிந்து கொண்டோமானால் இனி நடக்கும் விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற எல்லா நல்லதும் நமக்கு நடந்தே தீரும். நாம் விரும்புகின்ற அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல காலம் பிறக்கும், நல்ல நேரம் வரும், வாழ்க்கையும் வசந்தமாக மாறும். இவை எல்லாவற்றிற்கும் நீ தகுதியான ஒரு பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கும் இந்த நாள் முதல் இனி எந்த நேரமும் உனக்குள் அத்தனை ஆச்சரியங்களையும் தந்துவிட வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நிலைக்கும் உனக்கு சரியானதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை தந்துவிட வேண்டும் அல்லவா? எதிலுமே நாம் எண்ணுகின்ற எண்ணங்களோடு இவை எல்லாமும் உன்னை தேடி தொடரும் இந்த நேரம் நிச்சயமான மகிழ்ச்சி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடக்கிறது. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயமும் என் பிள்ளையை விட்டு விடுவதில்லை. சரி என்றும் தவறென்றும் நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் காலகட்டம் இது. சரியான எண்ணங்களோடும் சரியான சிந்தனைகளோடும் என் பிள்ளைக்கு நான் எதையும் கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு முடிவோடு இருக்கும் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த சிந்தனைகளை நீ முன்னிறுத்து உன்னோடு நான் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டே இரு. எந்த நேரத்திலும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கை கொடுக்க வரும் என்பதனை தாண்டி இங்கு வேறெதுவுமே கிடையாது. தாயினுடைய அரவணைப்போடு உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக முன்னிறுத்தி கொண்டே இரு. இந்த விடியல் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான தெளிவான பொழுதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களோடு என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகி விட்டாய் அல்லவா? அத்தனை நிலையிலும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டங்களை நீ தெரிந்து கொள்வாய். யார் என்ன சொன்னாலும், யார் எதை பற்றி பேசியிருந்தாலும் உனக்கு நல்லதை நடத்தும் விதமாக இந்த தாய் எப்பொழுதும் உன்னை அன்போடு அரவணைக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அன்போடு உன்னை அரவணைத்து இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் உனக்கென கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனை வெற்றியும் உன் கைகளில் வந்து சேரும் இந்த நேரம். அத்தனை சூழ்நிலையிலும் உன்னுடைய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நிலையையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக நான் எதையும் செய்து கொண்டிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு மேலும் மேலும் ஒவ்வொரு உண்மைகளையும் நடத்தி கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த தாயின் அன்பு ஒருபோதும் உன்னை விட்டுவிடாத அன்பு என்பதனை நீ மறக்காது. ஒருபோதும் இந்த சூழ்நிலையில் உன்னை தவிர்த்து விடாத ஒரு அன்பு. நீ தவறு செய்தாலும் தாயானவள் அதை தட்டி கேட்டும் அதை உனக்கு சரியாக நடத்த வழி சொல்லியும் கொடுப்பேனே தவிர ஒருபோதும் என் பிள்ளையை நான் இப்படியே விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க உன்னை தேடி நான் கொடுக்கும் எந்த ஒரு உண்மையையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நல்ல நேரமும் நல்ல காலமும் உனக்கு வாய்த்திட்ட இந்த நேரம் இனி அதிர்ஷ்டத்தோடு எதையும் நீ பெற்றிட வேண்டும்
என்பதனை மறக்காதே. பல அதிர்ஷ்டங்களை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலமும் இனி என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு நான் உறுதுணையாக இருப்பதை புரிந்து கொண்டது போல இனி வரும் நாட்களிலும் நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நினைத்து கூட பார்த்திட முடியாத ஒரு விஷயம், நினைத்து கூட பார்த்திட முடியாத ஒரு நம்பிக்கை இனி என்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டி தாய் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நிலையான சில விஷயங்களை நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதொரு தருணங்களை உன் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் உனக்கென செய்து கொடுத்தது போல இனியும் உனக்கு ஒரு வாய்ப்பை நான் தந்து கொண்டுதான் இருப்பேன். எதிலும் உன் மனதை மட்டும் நீ தளர விட்டு விடாது. எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கும் உணர்வுகளை மட்டும் நீ தொலைத்து விடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைகளிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். கலங்காமல் இரு. உனக்கு எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிப்படுத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள், என் பிள்ளை நீ யோசித்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என் பிள்ளை நீ சரியாக கட்டுப்பட்டு நடந்து விட்டாலே அது போதும். எந்த நாளிலும் இனி உனக்கானவை ஒவ்வொன்றையும் நீ கண்டு பேரானந்தமடைவாய். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு யதார்த்தங்களையும் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையை நாம் நினைத்து மகிழ்ச்சி படும்படியாகத்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எதையும் நினைத்து இனி என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். வெற்றி உனக்கு அருகில் இருக்கிறது என்ற வார்த்தையை சொல்வது உன் தாய் அல்லவா? அதனால் இதை நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு தீர்வுகளை நீ பெற்றுக்கொள்வாய். ஆரம்பத்தில் வேதனைகளை கொடுப்பதாக இருந்தாலுமே பின்வரும் நாட்களில் உனக்கு ஒரு நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உடனிருந்து நான் சொல்லும் இந்த விஷயங்களில் உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொன்றிற்கும் உனக்கு நான் உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் போல உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதும் போல உன்னை கரை சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, அம்மாவினுடைய வார்த்தைகளோடு இந்த வாழ்க்கையை நீ முழுக்க முழுக்க இனி உன் வசமாக்கிவிட துணிந்து நில். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதில் எல்லாமும் நீ மிகுந்த ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரையும் தேடி அலையவும் வேண்டாம், யார் பின்னாலும் நீ சென்று கொண்டிருக்கவும் வேண்டாம். உன்னுடைய சொந்த முயற்சியினால் ஒரு வெற்றியை உன்னால் பெற முடியும். உன்னுடைய சொந்த முயற்சியினால் உன்னால் ஒரு நம்பிக்கையை பெற முடியும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்தது போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளோடு உன்னை நான் தேடித் தொடரும் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் நல்லதே நடக்கட்டும். என் பிள்ளைக்கு தாயின் வார்த்தைகள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.